இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு மாசான 3D வீடியோவை எப்படி ரொம்ப சிம்பிளாக வெறும் 4 ஸ்டெப்பில் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜை தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக கட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணணுன்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட 3D வீடியோ எல்லாத்தோட ஸ்டார்டிங்லேயுமே இந்த இமேஜை எப்படி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து ஸோ இந்த மாதிரி உங்களோட பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கொஞ்சம் முறைச்ச மாதிரி இமேஜாக மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் நாம் இந்த இமேஜோட கண்ணை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் போய் தனியாக எந்த ஆப் அதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. கேலரிலே பார்த்தீங்கன்னா இந்த எடிட் பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்கா, அந்த ரெண்டாவது ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்துல கிராப் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த அளவுக்கு கரெக்டாக மூக்கு, அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு, ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எனக்கு கண்ணு மட்டும் தான் தேவை. ஸோ அதனால் நான் அந்த மட்டும் ஜூம் பண்ணி எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 தான் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த இமேஜோட ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தோமா. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் அந்த கண்ணை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு ப்ரீசெட், அதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரே ப்ரீசெட்டாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே ஒரே ப்ரீசெட்டாக கொடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். அதாவது அந்த லிரிக்ஸு, அந்த டெக்ஸ்ட்டு, அந்த எஃபெக்ட்டு எல்லாமே நானே கொடுத்து என்னோடய இமேஜ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் என்னோடய இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து என்னோட கண்ணுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற கண்ணையும் சேஞ்ச் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எஃபெக்ட்டை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணில் தான் உங்களோட கண்ணை கட் பண்ண ஆல்ரெடி நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பதிலாக அந்த கண்ணை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த கண்ணை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணால் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கண்ணு இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா அதோட சைஸு கொஞ்சம் கூடி இருக்கும். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி கரெக்டாக 2 கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ கண்ணை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே அடுத்து இந்த இமேஜ் இருக்குது பதிலாக அதையும் ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதுக்கு மேலே இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதையும் நீங்கள் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வருதான்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வேறு இமேஜை கூட செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறேன். டச் பண்ணதும் என்னோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் வேறு ஏதாவது ஒரு இமேஜ், ஏன்னா நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் லிரிக்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணும்போது அதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதால நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட இமேஜ் இப்போ இந்த இமேஜை கூட எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆகிடுச்சா. ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷன் இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள் அந்த லிரிக்ஸு ஏதாவது மறைக்குதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு லெவலில். ஸோ இந்த ஒரு சில இடத்துல மட்டும் மறைக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து அந்தந்த இடத்துல கட் பண்ணி ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கொஞ்சம் மட்டும் நான் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இந்த 3 லேயராக வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லேயராக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அந்த 3 லேயர் கொடுத்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் கரெக்டாக அதே மாதிரி இந்த 3 இதுலேயுமே கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இதில் நாம இப்போ செலக்ட் பண்ண பார்த்தீங்களா இமேஜ். ஸோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சா. ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்க 2 லேயர் ஸோ அதை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுமா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி அதே இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரே இமேஜை வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணால் இது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே இமேஜை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் முறைக்கிற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 3 லேயரில் கரெக்டாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ லாஸ்ட்டு மீது இருக்க அந்த கொஞ்சத்துலேயும் கரெக்டாக கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி மறுபடியும் அதே இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும்.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து வேறு லெவலில் நீங்களே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வீடியோட லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.